ஹலோ கைஸ், அஜித் ஃபேன்ஸில் விடாமுயற்சி திரைப்படத்தினால எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். படமும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. பொங்கலுக்கு வர வேண்டிய படம் வந்து போஸ்ட்போன் பண்ணி ஃபெப்ரவரி வந்துச்சு. இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் அஜித் ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு சோகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் குட் பேட் அக்லின்னு பார்த்தோம்னா படம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்டேட் மலையில் தான் போயிடுது. அதே மாதிரி டீசர் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபை ரொம்பவே பிடிச்ச மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து குட் பேட் அக்லி அவங்க சொன்ன டைமுக்கு சொன்ன தேதிக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏப்ரல் 10 படம் வரப்போகுது. இன்றைக்கி வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி புக்கிங்கும் இன்றைக்கி ஓப்பன் ஆக போகுது. இன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்துட்டு ஃபேன்ஸ் எந்த மாதிரி கிரேஸியாகி புக்கிங் வந்து எவ்வளோ ஃபயராக போக போகுதுன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு படம் வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 2 பாட்டு ரிலீஸ் ஆனிச்சு. 2 பாட்டுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி டீசருமே எனக்கு வந்து டீசெண்டாக தான் இருந்துச்சு. நம்ம ட்ரெய்லர் பார்ப்போம். ட்ரெய்லர் பார்த்து நம்ம முடிவு பண்ணுவோம் படம் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது. எதாக இருந்தாலும் ட்ரெய்லர் வரட்டும். இன்னும் 6 நாளில் படம் வருது, நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். அஜித் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக 100% அஜித் ஃபேன் பாய் சம்பவமும் ஒரு ட்ரீட்டாக தான் இருக்க போகுது. பட் கதைக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காருன்றதை நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேங்களா, ஓகே கைஸ், இன்றைக்கி புக்கிங்கும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. எந்த மாதிரி ஃபயர் அவுட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.